வணக்கம். எல்லோரும் கெவினோட ஆணவ கொலையை பற்றி நியூஸில் பார்த்துருப்போம். வருத்தமும் கோபமும் பட்டிருப்போம். அதே மாதிரி வெளிநாட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான கேஸ் ப்ராப்ளம் பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இதை பற்றி பேசுகிறது இப்போ தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரும் சொல்லாத ஒரு புது ஆங்கிளில் நான் சொல்ல போகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எனக்கு ஒரு தமிழ் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் பேர் ஏபிசின்னு வச்சுக்கலாம். அவனை இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அண்ட் அதர் பீப்புள் எல்லாரும் பீலைன்னு கூப்பிட்றாங்க. அண்ட் அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஃபுல் பேர் ஏபிசி பிள்ளைன்னு. இப்போ அவன்கிட்ட போய் ஏன்டா கேஷ் நம்ம யூஸ் பண்ணுறேன்னு கேட்கலாமா வேணாமா? நோ, நெவர். இங்கே நம்ம முற்போக்குத்தனத்தை யூஸ் பண்ணிடவே கூடாது. நமக்கு இது புதுசாக இருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கேஷ் சர்நேம்ஸே இல்லை. இருக்கிற 28 ஸ்டேட்ஸில் நாம் மட்டும்தான் முன்னோடியாக கேஸ்ட்டை சர்நேமாக யூஸ் பண்ணுற பழக்கத்தை 60ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். அது யாரால், எந்த கட்சியால் நடந்ததுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் சொன்ன ஸ்டோரி மாதிரி ஃபாரினில் நீங்கள் நிறைய தமிழ் மக்களை பார்ப்பீங்க. ஆனால் அவங்க எல்லோரும் தமிழ் மக்களாக இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா போல் சில கண்ட்ரீஸில் 2-3 ஜெனரேஷன்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கேஷ்லெஸ் மூமெண்ட் பற்றியே தெரியாது. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்கிற நாட்டில் அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள், இலங்கையில் உள்நாட்டு போர். அண்டு வேறு சில கண்ட்ரீஸில் இந்த கபாலி படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் கேஷ்லெஸ் மூமெண்ட் ஈரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க தமிழ்நாடு விட்டு போயிருப்பாங்க. என் குட்டி ஸ்டோரியில் வந்த ஃப்ரெண்டு எந்த ஊர்னு தெரியுமா? சவுத் ஆஃப்ரிக்கா. அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழ் ஃபேமிலி. இந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லாரும் கேஷ் நேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இங்கே இருந்து குடிபெயர்ந்து போனவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர் அவங்க கேஸ்ட்டை பற்றி பெருமையாவோ இல்லை சாதாரணமாக போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் யாராவது என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட போய் முற்போக்குத்தனமாக பேசி வச்சிடாதீங்க. ஏன்னா இது சரி, இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. இது தப்பு தான்னு தெரியவே அவங்களுக்கு திராவிட கட்சி மாதிரி ஒரு 70-80 வருஷம் பெரியார் போராட்டத்தை பார்க்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கு இது புரிய போகிறதில்ல. அண்ட் இதனால் அவங்க அஃபண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்கள் இழக்க நேரலாம். நமக்கு எப்படி ரெட்டி, மேனன், ஷர்மா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களையும் அந்த மாதிரி நினச்சி பழகுங்க. அவங்கள தப்பாக நீங்கள் நினைக்க வேணாம். நம்மளை பற்றி கேட்டால் அப்போ சொல்லுங்கள் நம்ம ரத்த சரித்திரத்தை என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒன்று, இதே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து படித்து வளர்ந்த ஆள் ஃபாரின் வந்து ஜாதி பெருமை பேசினா அவங்கள அப்போ சும்மா விடாதீங்க, வறுத்து எடுங்க. உங்கள் முழு முற்போக்குத்தனத்தையும் அவங்ககிட்ட காமிங்க. அவெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நன்றி.